ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்த உடனே நீங்கள் கண் கலங்கிடுவீங்க. அதாவது யாராவது இலகன மனுஷன் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இதை பார்த்தா கண் கலங்கிடுவாங்க. ஸோ ஒன்லைனர்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக வாங்க நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். அப்புறம் இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2D டிராயிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மொக்கையாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மரத்தில் பார்க் பண்ணிட்டு இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அம்மா சமத்து பிள்ளையா இருக்கணும், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி போறாரு. ஏதோ படகுல தான் போறாரு போல. ஸோ அப்படி படகுல போய் ஏற போகும்போது மறுபடியும் அவங்க பொண்ணை பார்த்துன்னு அவருக்கு ரொம்ப பிரிய மனசு இல்லாமல் என்ன பண்றாருன்னா, வேகமா ஓடி வந்து அவங்க பொண்ணை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இப்போ பத்திரமா வீட்டுக்கு போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா படகை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம அப்பா வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்த இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அப்பா வரல. சரி, அவர் வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு மட்டும் என்ன பண்றான்னா, அவன் மட்டும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான்னா, அடுத்த நாள் கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை மாங்குன்னு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க ஒரு மேடு மாதிரி இருக்கு. ஸோ அதுல ஏத்தணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா இருந்தாலுமே இந்த குட்டி பொண்ணு சைக்கிளை மேலே ஏத்திட்டு வந்து பார்த்தா அவங்க அப்பாவோட சைக்கிள் மட்டும் தான் அங்க இருக்கு. அவங்க அப்பா திரும்பி வரல. ஸோ இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியே பார்த்துட்டு இருக்கா இந்த குட்டி பொண்ணு. ஆனா அவங்க அப்பா வரல. ஸோ அவங்க அப்பா திரும்பி வராதனால என்ன பண்றான்னா, மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, காத்து ரொம்ப பலமா வீசிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணா மாறிடுறா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா ஏன் வரலன்னு தெரியல. நம்ம கதை போக போக ஏன் அவங்க அப்பா வரல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இப்படி காற்று வீசுகிற சமயத்துலையுமே அந்த பொண்ணு அந்த காற்றெல்லாம் பொருட்படுத்தாமல் சைக்கிளை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேட்டு மேலே ஏற்ற முடியாமல் ஏற்றிட்டு வந்து அப்படியே தள்ளிகிட்டே வந்து பார்த்துருக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பாட்டியோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக தாண்டி வந்துடுறா இந்த குட்டி பொண்ணு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா வந்திருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நேரமாக. ஆனால் இன்னிமே அவங்க அப்பா அந்த இடத்துல வரல. ஸோ வழக்கம் போல தான் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்பி போயிடுறா. வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்காத்து அடிச்சிருக்கோம்ல. ஸோ இப்போ இந்த காத்து ஆப்போசிட்ல அடிக்கிறனால ஈஸியா சைக்கிளை வேகமா இழுத்துட்டு போயிருது அந்த காத்து. இப்ப அந்த காத்தோட உதவினால இந்த பொண்ணு சைக்கிளை வேகமா எடுத்துட்டு போயிடுறா. ஸோ இப்ப அந்த பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து சைக்கிள் எடுத்துட்டு வந்து பார்த்துருக்கா. இந்த சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே அந்த மழையை பொருட்படுத்தாம அவங்க அப்பாவை எப்படியாவது பாத்துறணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா வந்திருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கா. ஸோ ஆனா இந்த சமயம் வந்து பார்த்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா அவங்க அப்பா வரவே இல்லை. ஸோ வழக்கம் போலதான் இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போயிடுறா. ஸோ இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல டீனேஜ் பொண்ணு மாதிரி பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் வந்துட்டு இருந்திருக்கா. ஸோ வந்து அவங்க அப்பா இருக்கிற இடத்த மட்டும் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா. கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணிருக்க எங்களோட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு தானே தெரியும் அவங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் இத்தனை வருஷம் ஆயுமே அவங்க அப்பா வரல. அதனால அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட ஹஸ்பண்டோட இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, வந்து மறுபடியும் அவங்க அப்பா இருக்கிற இடத்த பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றானா, அவங்க அப்பா சின்ன வயசுல என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னா, இந்த மாதிரி நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால அதை நினைச்சு என்ன பண்றானா, நம்ம அப்பா திரும்பி வருவாரு, நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, எப்படி திரும்பி வருவாருன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணு என்ன பண்றானா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல. ஸோ இந்த சமயம் வந்து பார்த்துட்டு மட்டும்தான் போறாளே தவிர ரொம்ப நேரம் முதல் மாதிரி வெயிட் பண்றது இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ விவரம் வந்துருச்சு. ஸோ நம்ம அப்பா நம்ம கிட்ட திரும்பி வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு, ஆனா ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லயே அவ என்ன பண்றானா யோசிச்சுட்டே ஒவ்வொரு தடவை இங்க வந்து பார்த்துட்டு போவான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய டைம் ஜம்ப் நடக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களோட அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்றான்னா, அந்த மேட்டு மேலேயே நின்று அவங்க அப்பா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் ஜம்ப் ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு. இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வருவாரான்னு சொல்லி எதிர்பார்க்கறது நிற்கவே இல்லை. மறுபடியும் வந்து பார்த்துட்டே தான் இருக்கா. ஆனால் அவங்க அப்பா திரும்பி வரவே இல்லை. ஸோ நமக்கே தெரியும் ஏன் அவங்க அப்பா வரல அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களே வயசாயிட்டாங்க. அப்போ கன்ஃபார்மாக அவங்க அப்பா இறந்து கூட போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஆனாலுமே இவங்க வயசானாலுமே அவங்க அப்பா திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. இப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய டைம் ஜம்ப் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லாமே அந்த தண்ணியெல்லாம் இருக்கும்ல, ஆறெல்லாம், அது எல்லாமே வத்தி போயிருக்கு. ஸோ மக்கள் யாரும் அந்த சைடு வரதில்லை. ஆனால் இந்த பாட்டிமா மட்டும் என்ன பண்றாங்கன்னா, டெய்லியுமே வந்து அவங்க அப்பா வருவாரான்னு சொல்லிட்டு
பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏன் பாட்டியம்மான்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பொண்ணா இருந்தவங்க இப்போ வயசாகி ரொம்ப பாட்டியா மாறிட்டாங்க. அதனால நான் அப்படி சொல்றேன். இப்போ இவங்க வந்து இங்க பாக்குறாங்க, வந்து பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா தண்ணி இல்லாம வத்தி போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இதை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இப்போ வராங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்களால சைக்கிள் கூட ஓட்ட முடியல. அந்த சைக்கிளை தள்ளிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தள்ளிட்டு வந்து சைக்கிளை இப்போ நிறுத்துறாங்க ஸ்டாண்டு போட்டுட்டு. ஆனால் அந்த சைக்கிள் கீழே விழுகுது. மறுபடியும் எடுத்து வைக்கிறாங்க, மறுபடியும் அந்த சைக்கிள் கீழே விழுகுது. மறுபடியும் எடுத்து வைக்கிறாங்க, கீழே விழுகுது. ஸோ அதனால அந்த சைக்கிளை அப்படியே விட்டுட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பொறுமையா அந்த மேட்டுக்கு கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குல்ல. ஸோ இப்போ தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாக புல்லாக முளைச்சி கிடக்குது. ஸோ இப்போ அந்த புல்லு வழியாகவே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க இந்த பாட்டியம்மா. அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு ஒரு சின்ன ஒரு படகை காட்டுறாங்க. ஸோ இந்த படகு என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டார்டிங் சீன்ல அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு படகுல தான் போயிருப்பாரு. ஸோ இப்போ இந்த படகு இந்த இடத்துல ஆற்றுக்கு நடுவில் கவிழ்ந்து கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா படகுல வந்திருக்காரு, இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா மூழ்கி இறந்து போயிருக்காரு. ஸோ இதனால தான் இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவங்க அப்பா திரும்பி வரவே இல்லை. இப்போ இந்த பாட்டியம்மா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு இப்போ அந்த போட்டுக்கு நடுவிலேயே படுத்துக்கிறாங்க. ஸோ படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க அப்படியே அந்த இடத்துல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல பிரகாசமாக ஒரு ஒளி தெரியுது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா திரும்பி வந்திருக்காரு. ஸோ இது எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட அப்படியே போயிட்டு இருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா வயசான இருந்த அவங்களோட தோற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இளமையான பொண்ணு மாதிரி மாறிடுது. அப்படி இளமையாக மாறின அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, திரும்பி வரேன் தானே சொன்னீங்க, ஆனால் உங்களுக்காக நான் டெய்லி இந்த இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த வயசான அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் இப்போ அவங்க அப்பாவை எப்படியோ ஒரு வழியாக சந்திச்சிருக்காங்க. இறந்து தான் அவங்க அப்பாவை பார்க்கணுன்ட்டு இருந்திருக்கு இத்தனை வருஷமா. ஸோ இங்கே இந்த கதை முடிஞ்சிருதுங்க. ஸோ இதை பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு 2D அனிமேஷன் தான், ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணீரை வர வச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணலாம் ட்ரை பண்ணால் ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகி போச்சு. அதனால் நான் இப்போ போடுறேன். ஸோ இந்த கதைக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.